சிவாய நம. நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மகர ராசி, திருவண்ணாமலை போகக்கூடாதுன்றாங்களே உண்மையா? நான் தனுசு ராசி, திருப்பதி போகக்கூடாதுன்றாங்களே உண்மையா? நான் இந்த ராசி, நான் அந்த ராசி, இந்த கோயில் போகக்கூடாது, அந்த கோயில் போகக்கூடாதுன்னு இப்படியே ஏகப்பட்ட பேர் மெசேஜ் தள்ளிட்டாங்க மெசேஜா போட்டு. ஸோ இதெல்லாம் உண்மையா? இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த சாமி கும்பிடக்கூடாது, இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு கேட்குறாங்க. புரிதல் இல்ல. அவ்வளோதான் விஷயம். ஸோ இறைவன் வந்து சமமானவர். அவரை வந்து எப்படி சொல்றதுன்னா, உங்க அப்பாவை போய், உங்க அம்மாவை போய் பார்க்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு உங்ககிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணுமா என்ன? இல்ல இல்லையா? அதேதான். தெய்வம்ன்றது பொதுவானவர். ஒவ்வொரு கடவுளா நம்ம வந்து வணங்குறது என்ன அப்படின்னா, அதுல ஏகப்பட்ட சில தத்துவங்கள் இருக்கு. ஸோ நமக்கு வந்து நம்மளே கோவக்காரங்களா இருக்கும் பொழுது, ரொம்ப ஒரு உக்கிரமான தெய்வத்த கிட்ட போய் நிற்கும் பொழுது, நமக்கு என்ன தோணும்னா, அந்த உக்கிரத்தோட வெளிப்பாடு நமக்குள்ள தோன்ற மாதிரியான ஃபீல் குடுக்கும். நம்ம கோவமா இருக்கவங்க சாந்தமான ஒரு தெய்வத்த நாடும்போது, அந்த சாந்த குணம் நமக்குள்ள வரும்போது, நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதுக்கு தான் சொன்னதே தவிர, "நீ இந்த கோயிலுக்கு போ. நீ மகர ராசி, நீங்க மகர ராசி. திருவண்ணாமலைலாம் போக்கூடாது." காரணம் என்னன்னா, மகரத்துக்கு சிம்மம் அஷ்டமாதிபதி. ஸோ சிம்மன்றதே சிவபெருமான் தானே, அக்னி இல்லையா? அதனால அக்னியோட கோயிலு, அதெல்லாம் போக்கூடாதுன்னு ஒரு கேங் புதுசு புதுசா கெளம்புறாங்க. என்ன பண்றது? புரிதல் அவ்வளோதான். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. திருவண்ணாமலை கோவில்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகர ராசி தான். அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இல்லன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஒரு தெய்வத்த வணங்குறதுக்கு உங்களுடைய மனசு சம்மதிச்சா போதும். உங்க மனசு சொல்லும், இந்த தெய்வத்த போய் வணங்கன்னு. அந்த தெய்வத்த போய் வணங்குங்க. சும்மா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னுட்டெல்லாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுடைய மனசுக்கு யார புடிக்குமோ, அதுக்கு தான் இஷ்ட தெய்வதைன்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த தெய்வத்த நாடி போங்க, வணங்குங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் நமக்குள்ள இறங்கணும், கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இறை வழிபாடு பண்றது. இந்த சாமிய போய் எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க வணங்கும் பொழுது, கடவுள்கிட்ட நான் உனக்கு நான் வந்து இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்றேன். எனக்கு வந்து இதெல்லாம் நீ செய்யணும்லாம் நீங்க எதுவும் வைக்காதீங்க. ஆத்மார்த்தமா பக்தியோட போய் வணங்குங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் தன்னால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நெறைய வழிகளை ஏற்படுத்தி குடுக்கும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ இறை வழிபாடுன்றதோட புரிதலே நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நான்லாம் பரிகாரம் போய் பண்றது, இதெல்லாம் போய் பண்ணிட்டெல்லாம் வந்துட்டேன். இந்த கோயிலுக்கு இத்தன முறை போயிட்டேன், வந்துட்டேன். இதெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு நல்லது நடக்கலன்னா எப்படிங்க நடக்கும்? நீங்க ஒரு டிமாண்டோட போய் எந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணாதீங்க. ஸோ அத தவிர்த்துட்டு ஆத்மார்த்தமா இங்க ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து கண்ண மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே ஒரு வைப்ரேஷன் ஃபீல் நம்ம வந்து உணரணும். ஸோ அந்த ஒரு மாற்றங்களை தரும். ஸோ இந்த கோயிலுக்கு போனா இந்த ராசிக்காரர்கள், இந்த இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு நன்மைகள் நடக்காது. ஆபத்தாக வரும். ஆபத்து வரும் இல்ல. அது மார்க்கெட்டிங். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது பேர் வந்து மார்க்கெட்டிங். ஸோ வந்து சில பேரெல்லாம் அந்த மாரிலாம் பேசினா தான் கன்டென்ட்டுக்காக பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து மார்க்கெட்டிங்ன்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்கா வந்து இப்ப திருப்பதியே எடுத்துக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு. அந்த கோவில் உள்ள வேலை செய்யறதுல எத்தன பேர் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க தெரியுமா? அந்த கோயில சுத்தி வியாபாரம் பண்றவங்க எத்தன தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்காதா? ஸோ கேள்வி வருதுல்ல. இதெல்லாம் கிடையாது. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம். தவறு எதுவும் வராது. ஆனா உங்க மனசுக்கு இந்த தெய்வம் தான் எனக்கானதுன்னு சொல்லும் உள்ள. அத சொல்லி அத வணங்கும் பொழுது, உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆத்ம திருப்தி ஏற்படும். ஆத்மாவே கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்குன்னா, உங்க உங்க ஆத்மாக்கே ஒரு திருப்தி கிடைக்கலன்னா, நீங்க எந்த கோயில்ல போய் யார வழிபட்டாலும் அது வீணே. ஸோ நான் நெறைய அதுதான் சொல்லுவேன். உங்க உங்க ஆத்மா என்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ, அன்னைக்கு தாங்க உங்களுக்கு நல்ல நேரம்னுவேன். ஸோ ஆத்மா தாங்க ஃபீல் குடுக்கணும். அது வந்து நம்ம நெறைய பேருக்கு சொல்லுவோம். "எப்பா இந்த கோயில் போயிட்டு வந்தேன். நல்ல வைப்ரேஷனா இருந்ததுன்னுவோம்." ஸோ ரீசன் என்னன்னா, அந்த ஒரு உணர்தல அந்த இடத்துல உணர்ந்திருக்கீங்க. உங்க ஆத்மா அந்த இடத்துல அத வந்து உணர்ந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க கன்டினியூவா போகும்பொழுது, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து இயற்கையாவே நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பித்துவிடும். எல்லா தெய்வங்களையும் எல்லோரும் வணங்கலாம். தவறு எதுவும் வராது. இந்த கோயிலுக்கு இந்த ராசிக்காரங்க தான் போணும். இந்த கோயிலுக்கு இவங்க மட்டும் தான் போணும். அப்பதான் நல்லது நடக்கும். சத்தியமா அப்படியெல்லாம் எதுலயுமே சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. அந்த காலத்துலலாம் போக்குவரத்து வசதி வந்து குறைவு. ஸோ தான் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை தான் அதிகம் வணங்கினார்கள். கிராம தேவதையும், குலதெய்வத்தையும் அந்த காலத்துலலாம் மக்கள் வந்து அதிகமா வணங்குனாங்க. ஏன்னா போக்குவரத்து வசதி இருந்தா தான் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். இப்ப இருக்கிற மாரி நெனச்ச நேரத்துக்கு வண்டி எடுத்துட்டு அந்த காலத்துல போற ஃபெசிலிட்டீஸே கிடையாது. தான் ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதைகள தான் அதிகமா வணங்குனாங்க. தன்னுடைய குலதெய்வங்களை அதிகமாக வணங்குனாங்க. இதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை.
போக்குவரத்து பெருக 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 நிறைய கோயில்கள் வந்து உருவாக பழமையான கோயில்கள்லாம் கண்டறியப்படும் போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும்போது இடையில வந்த சில எங்க ஜோதிடத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ப்ரமோஷன்ற பேர்ல இந்த ராசிக்காரர் இந்த கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு அபாயம் அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. சத்தியமா அந்த மாதிரிலாம் எங்கேயும் சொல்லல. உங்க மனசுக்கு ஒரு தெய்வத்தை பிடிக்குதா தாராளமா போய் வணங்குங்க, தவறு எதுவும் வராது. ஸோ உங்க ஆத்மா வந்து ஒருத்தவங்ககிட்ட சரண்டர் ஆனாதாங்க அது உங்களுக்கான தெய்வம். இதைத்தான் வந்து நாங்க 5ஆம் பாவத்தை வந்து வச்சு மையப்படுத்தி சொல்றது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வணங்குங்க, தவறு எதுவும் வராது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா கோயிலும், எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். இறைவனுக்கு ஏதுங்க கட்டுப்பாடு? நான் இறைவனுக்கே கட்டுப்பாடு போடுற அளவுக்கு நம்மலாம் அவ்வளோ பெரிய ஆளா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஸோ நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வணங்குவதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் அதில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். ஸோ அது ருணமலையில போய் மகர ராசிக்காரங்களே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா சிவபெருமான் சொல்வார், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நான் அவ்வாறு கூறவில்லை, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டுருவாரு. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது மக்களே. சிவபெருமானுக்கே வந்து நீங்க அவரை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதியான ஆளெல்லாம் நம்ம கிடையாது. தெய்வம் தெய்வம் தான், மனிதர் மனிதர் தான், குருமார்கள் குருமார்கள் தான். குருவா வந்து உருவாகுனவங்க கூட தெய்வன்ற ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கல. குருக்கள் அப்படின்னு குருக்கள் மகான்கள் சித்தர்கள் தான். எவ்வளோ தன்னோட உடம்பு சித்தி நிலையை அடைஞ்சவங்களை கூட சித்தர்கள் தான் பேர் வச்சிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டினவங்களும் குருமார்கள் தான் பேர் வச்சிருக்காங்களே தவிர கடவுள் இறைவன்ற அந்தஸ்தை கொடுக்கல. இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். பண்ணாதான் அதுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களை இவங்க பண்ணக்கூடாது, அந்த ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னு எதுலையுமே சொல்லலை. அந்த காலத்துல போக்குவரத்து வசதி இல்லை, அதனால நிறைய இடங்களுக்கு போல. இந்த இடத்துல வசதி இருக்கு, அதனால நிறைய கோயில்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய மனசும் யார்கிட்ட சரண்டர் ஆகணும்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் சொல்லும். அதை கேட்டு நீங்கள் செயல்பட்டாலே போதும். ஸோ எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோயில்களுக்கும் சென்று இறை வழிபாடு செய்யலாம். அதில் தவறு எதுவும் வராது. ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், விஷயம்